எவ்வளவோ விஷயம் இருக்கையில அது எப்படி புத்திசாலித்தனத்தினால பிரச்சனை வருமா, புத்திசாலித்தனத்தினால பாதிப்புகள் வருமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? அது 100% உண்மை. கலகலப்பு, அந்த மிதுன ராசியில பிறந்த ஒரு பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கலகலப்பு, ஒரு நகைச்சுவை, ஒரு சந்தோஷம், அப்படியே கூட இருக்கிற ஆளுங்களை அசால்ட்டா ஹேண்டில் பண்றது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சிரிச்சுக்கிட்டே டபுள் மீனிங்ல பதில் சொல்றது. எங்க அம்மாவை அப்பாவை நான் நல்ல முறையில வச்சு பாதுகாக்கணும், என்னை நம்பி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னை பார்த்து பெருமைப்படணும், சண்டை இல்லாம இருக்கணும் சார், படுத்தா தூக்கம் வரணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. அதுக்கப்புறம் தாங்க மற்றதெல்லாம். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்றோம். அந்த சகோதரர்களுக்கு சில பிரச்சனை, சகோதரர்களால உங்களுக்கு சில பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உருவாகும். அதே நேரத்தில் கேது திசையில நிறைய செல்வங்களை அதிரடியாக இழந்தவர்கள், நாடு நகரத்தெல்லாம் விட்டு, அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் விட்டு துறவியா சன்னியாசி போல் அவர்கள் குடும்ப பந்தத்தை விட்டு வெளியேறி போனவர்களும் இருக்கிறாங்க. ராகு கேது பகவானுடைய பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 10லையும் சனி உட்கார்றாரு. அப்ப எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் வந்ததாக நினைத்து கொண்டு அகலக்கால் வச்சிடக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. காலச்சக்கரத்தோட 3வது ராசி மிதுன ராசி சார். பொதுவா மிதுன ராசி பாத்தீங்கன்னா புதனோட அமைப்பை பெற்றவங்க, புத்திசாலிக்காரங்கனே சொல்லுவாங்க. சோ இவங்களோட புத்திசாலித்தனத்தால வரக்கூடிய ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல இந்த புத்திசாலித்தனத்தை பாசிட்டிவா கொண்டு போறாங்களா, இல்ல இது இருக்கிறதுனாலே உனக்கு ஒரு பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொல்ல போறோமா? நிச்சயமா. அதுல மிதுன ராசிக்காரர்கள் நிறைய யோசிப்பாங்க பாருங்க. அதாவது எவ்வளவோ விஷயம் இருக்கையில அது எப்படி புத்திசாலித்தனத்தினால பிரச்சனை வருமா, புத்திசாலித்தனத்தினால பாதிப்புகள் வருமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? அது 100% உண்மை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாலே, புதன் தாங்க அறிவு, புதன் தாங்க சாதுரியம், புதன் தாங்க கவிதை, புதன் தாங்க நுண்ணறிவு, புதன் தாங்க ஒரு தெளிந்த பேச்சு, புதன் தாங்க நகைச்சுவை. சிரிப்புலன்னா மனுஷன் செத்து போயிடுவான். உங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கு, ஒரு விஷயத்த பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, அடுத்தவர்களை சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண பேச்சு கூட ஒரு கவிதை போல இருக்குதுன்னு சொன்னா, ஒரு கண்டிப்பு கூட அன்பா இருக்குதுன்னு சொன்னா, நீங்க மிதுனத்துல பிறந்தவர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள். அப்படியே அசால்ட்டா போற போக்குல ஒருத்தரை ரசிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது. அப்படி நீங்க 10 பேர் சேர்ந்து ஒரு பயணம் பண்றீங்க, ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பயணம் பண்றீங்கன்னு சொன்னா கூட அந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒருவர் உங்களோட பயணம் பண்ணுனா கலகலப்புக்கு குதூகலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பேச்சு, மனுஷன் பேச்சை நிறுத்த மாட்டேங்கிறார் ஐயா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம். அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரிதான். கலகலப்பு, அந்த மிதுன ராசியில பிறந்த ஒரு பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கலகலப்பு, ஒரு நகைச்சுவை, ஒரு சந்தோஷம், அப்படியே கூட இருக்கிற ஆளுங்களை அசால்ட்டா ஹேண்டில் பண்றது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சிரிச்சுக்கிட்டே டபுள் மீனிங்ல பதில் சொல்றது. டபுள் மீனிங்னா தவறான அர்த்தம் இல்ல, தப்பை சுட்டி காட்டுவது. நான் நல்லவர், நீங்க கெட்டவர் அப்படிங்கிற விஷயத்த அழகா அடுத்தவர் பாதிக்காம அந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு குணம் மிதுனத்துக்கு இருக்கும். அப்ப ராகு கேதுவுக்கும் குணங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனைகள் ராகு கேதுவினாலதான் உருவாகும். சந்தேக பிரச்சனை, வீண் பழி ஏற்படுறது, செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்படுறது, செய்த தவறுகளை மறைப்பதால் பிரச்சனைகள் உருவாகிறது. ஒரு வைத்தியம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு நோய் இருக்கு, இதை நீங்க ரகசியம் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த நோய்க்கு தீர்வு பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ ஒரு பெயின் கில்லர் மாத்திரையை போட்டுக்கிறீங்க, ஏதோ அந்த நேரங்கள்ல உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க, அந்த நோயை நீங்க தாங்கிக்கிட்டே இருக்கீங்க, அந்த வலியை தாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் அது இன்ஃபெக்ஷனா மாறி உங்களுக்கு அந்த உள்ளுறுப்புகளையே சேதப்படுத்தும் அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பது இந்த சர்ப்ப கிரகங்களால. ஒரு மனசுக்குள்ள பெயின் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க மனம் விட்டு பேசவே இல்லை, ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கிறீங்க, யார்கிட்டயுமே சொல்லல, ஆனா ஒரு நாள் நீங்க மரணத்தை எதிர்நோக்குற அளவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்றது கேதுவினால. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நகைச்சுவை உணர்வுக்கே சொந்தக்காரர்கள், பேசுவதற்கே பிறந்தவர்கள், ஆளுமையால் தன்னை நிர்ணயப்படுத்தக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலங்களை நம்ம போய் பார்க்கணும். இவர்களுக்கு கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தார். ராசிக்கு 4ன்னா ஒன்றும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதி. நீங்க பிறந்தீங்க, படிச்சீங்க, முயற்சி பண்ணுனீங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஆசைப்படுறது எலிவலையா இருந்தாலும் தனிவலை வேண்டும், எனக்குன்னு ஒரு வீடு வேணுங்க, எனக்குன்னு ஒரு ஆஸ்தி வேணும், ஏதோ ஒரு 2 வீலரோ ஒரு சைக்கிளோ என்னுடைய வாகனம்னு ஒண்ணு இருக்கணும், நான் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும், எங்க அம்மாவை அப்பாவை நான் நல்ல முறையில வச்சு பாதுகாக்கணும், என்னை நம்பி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னை பார்த்து பெருமைப்படணும், சண்டை இல்லாம இருக்கணும் சார், படுத்தா தூக்கம் வரணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. அதுக்கப்புறம் தாங்க மற்றதெல்லாம்.
குழந்தை செல்வமா இருக்கலாம், பணப்பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறம். குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணுங்க, இருப்பிட வசதி எனக்கு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதை கூட கெடுத்து வச்சிருந்தார் கேது பகவான் மிதுன ராசிக்கு. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு மிதுனத்துக்கு, அடுத்து கடகத்துக்கு போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா பெரிய மாற்றம் இல்ல. கரெக்டா கேது பகவான் ராசிக்கு 4ல உட்கார்ந்து இருந்தாரு. தாயாருடைய நலன், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாகனங்கள் எப்ப பார்த்தாலும் பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது, லௌகிக சுகங்கள்ல பாதிப்பு வர்றது, வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், சந்தேக பிரச்சனைகள், வீண் பழி பிரச்சனைகள், யாரோ ஒருத்தர் நண்பன்னு சொல்லி பழகி அதனால் வரக்கூடிய பிரச்சனை, முதலாளிகளால் வரக்கூடிய பிரச்சனை, வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து அங்கே சரியான சம்பளமோ ஊதியமோ கிடைக்காம வேலையை இழக்க வேண்டிய நிர்பந்தம், அல்லது வெளிநாடு உன்னை போக வச்சு சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காத ஏமாற்றங்கள், அந்த பணத்தை திரும்பி வாங்க முடியாத சூழ்நிலைகள். ஏன்னா இது ஒரு மாயாஜால வலைக்குள்ள நீங்கள் வீழ்ந்திருப்பீங்க. கேது அவ்வளவு தாக்கங்களை கொடுத்து வச்சிருந்தார். அப்ப இது இப்ப மாறுது இவர்களுக்கு. எப்படி மாறுது அப்படி பாருங்க. கேது பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சியில கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடம், மிதுன ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுல அமர்ந்தாலும் கூட ஒரு 3ஆம் இடம்ங்கிறது பொதுவா ஒரு நல்ல மறைவு ஸ்தானம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், எதிர்பாராத ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், வீண் சந்தேகங்கள், வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகுதல், உங்களுடைய உயர்வை இன்னொருத்தர் தடுத்து நிறுத்தி இருந்தது, இதெல்லாம் கூட உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து மிதுன ராசிக்காரர்கள் 3ஆம் இடத்துல கேது அமர்வதனால ஒரு விடுதலை நீங்க ஆவீங்க. என்ன ஒண்ணுன்னா, இளைய சகோதரர்கள் உங்களுக்கு அடுத்து கீழே பிறந்திருக்கிறவங்க, 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்றோம். அந்த சகோதரர்களுக்கு சில பிரச்சனை, சகோதரர்களால உங்களுக்கு சில பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்கள்ல உருவாகலாம். உங்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்றதுல சில தடைகள் வந்தாலும் கூட அந்த முயற்சியில ஒரு தெளிவு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, என்ன யுத்தியை பயன்படுத்தி நம்ம அந்த காரியத்தை சாதிக்கிறது, என்ன யுத்தியை பயன்படுத்தி இந்த இடத்துல வெற்றி பெறது அப்படின்ற ஒரு ஞான நுணுக்கத்தை உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கிற கேது கத்துக் கொடுப்பார். அது ஒரு பெரிய பாக்கியம். அதே மாதிரி இந்த கேது பகவான் நல்ல மருத்துவ வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீண்ட நாளா எனக்கு உடல்நல பிரச்சனை இருக்கு, வயதானவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளா ஸ்கின் பிரச்சனை இருக்கு சார், ரொம்ப நாளா எனக்கு செரிமான பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு தூக்கமே இல்லாம இருக்கு, ஒரு 4ஆம் இடத்துல எனக்கு வண்டியில போனாலே சேர மாட்டேங்குது, பயணங்கள் பண்ணுனா எனக்கு ஒத்து வர்றது இல்லை, ஆனாலும் ஆசை, என் குழந்தை வெளிநாட்டுல இருக்கு, என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரணும், என் பையன் சென்னையில இருக்கான், அங்க இருக்கான், இங்க பெங்களூர்ல இருக்காங்க, என் பொண்ணு அங்க இருக்காங்க, ஆனா என்னால பயணம் பண்ணியே போக முடியல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன தைரியமும் கிடைத்து உங்க உறவுகளோட, உங்களுடைய குழந்தைகளோட நீங்க போய் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், கோவில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம், குடும்பத்தோட சேர்ந்து நீண்ட நாட்களாக நேர்த்திக்கடன்னு சொல்லுவாங்களே, நான் கோவிலுக்கு மொட்டை போடுறதா இருந்தேன், காது குத்து வைக்கலான் இருந்தேன், ஒரு சுபவிரய செலவுகள் செய்யலான் இருந்தேங்க, எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கேது பகவானால இவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சார், பொதுவாவே கேது பாத்தீங்கன்னா கேதுனால கெடுக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சோ நீங்க மிதுன ராசிக்கு இவ்வளவு ஒரு பாசிட்டிவா சொல்றீங்க, கேது வர்ற காலகட்டத்துல இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. அப்ப இது உண்மையா சார்? கேதுனாலே கெடுக்கும் சொல்றதுனாலதான் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு கெடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். கேது திசை நடக்கும் பொழுது பிரபலிய கோடீஸ்வரர்கள் உருவானவர்கள் நிறைய இருக்கிறாங்க. கேது திசையில நிறைய நல்ல பலன்கள் பெற்றவர்களும் இருக்காங்க. அது என்ன காரணம்? அதே நேரத்துல கேது திசையில நிறைய செல்வங்களை அதிரடியாக இழந்தவர்கள், நாடு நகரத்தெல்லாம் விட்டு, அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் விட்டு துறவியா சன்னியாசி போல் அவர்கள் குடும்ப பந்தத்தை விட்டு வெளியேறி போனவர்களும் இருக்கிறாங்க. கேது திசையில நல்லது நடக்கிறதுக்கான காரணம் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான். ஏன்னா அவர் ஞானத்தின் சொரூபம். நீங்க புண்ணியம் சேர்க்க சேர்க்க, புண்ணியம் செய்து வைத்திருக்க, அல்லது புண்ணியமே இல்லைனாலும் இந்த பிறவில நிறைய புண்ணியங்களை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கேது திசை நிச்சயமாக யோகம் கொடுத்தே தீரும். கேது பகவான் ஞானத்தின் சொரூபமாக இருப்பதால் உங்களுக்கு குருவோட பார்வையோ சுப கிரகங்களுடைய பார்வையோ நட்சத்திரங்களிலோ அமர்ந்த கேது திசை நல்ல பலன்களையும் கொடுத்திருப்பதற்கு நிறைய ஜாதகங்கள் உதாரணமாக என்னால கொடுக்க முடியும். அப்போ கேது ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய நல்லது செய்ய போறாரு, அப்ப கண்டிப்பா ராகு நல்லது செய்யறதுனால உங்களுக்கு டபுள் டமக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே நல்லது நடக்க போதா? ஆமா, நிச்சயமா. அது எப்படி நம்ம ராகு பகவான நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, 10ல ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கணும்னா எங்க சந்தோஷமா இருக்கணும்? காசு, பணம், என்னுடைய உத்தியோகம், என்னுடைய தொழில் நல்லா நடக்குது, நான் விருப்பப்பட்ட விஷயத்தை என்னால வாங்க முடியுது, அல்லது என்னுடைய நம்பிய உறவுகள், உயிர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னை நம்பினவங்க, என்னுடைய சகோதரன்,
அவங்களுடைய விருப்பத்திற்கு என்னால ஏதாவது உதவிகள் செய்ய முடியுது, அவர்களுடைய பிரச்சனையில நான் பங்கு பெற முடியுது, அவர்களுக்கு ஆறுதலாக உற்ற தோழனாக என்னால இருக்க முடியுதுன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பா. எல்லா பணத்தையும் தானே வச்சுக்கிறதுல சந்தோஷம் இல்ல. எதுல தெரியுமா ரொம்ப ஒரு ஆண் கஷ்டப்படுவாங்க? எல்லாம் இருக்குங்க, ஆனா என்னுடைய குழந்தைக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ விருப்பப்பட்டதை அவங்க கேட்கறத என்னால வாங்கி கொடுக்க முடியல சார். அந்த நேரத்துல என் பாக்கெட்ல பணம் இல்ல, நல்லா சம்பாரிச்சேன், ஆனா ஏமாந்துட்டேன். அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பாசம், முதலாளி என்னைய கடைசி வரையும் காப்பாத்துவாரு அப்படின்லாம் நினைச்சு காலத்தை கரைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க போலியான இடத்துல உங்க உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க கூடிய ஒரு தெளிவை ராகு உருவாக்குவார். 10 விட்டு ராகு நகர்றாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுக்கு பேர் பாக்கிய ராகு அப்படின்னு பேரு. உங்க தந்தை, உங்களுடைய புனர்ஜென்மத்துல உங்களுடைய முப்பாட்டனார், நீங்க செய்த பல ஜென்மங்களாக செய்த புண்ணியம் அத்தனையும் கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு உட்கார்றாரு. உட்கார்ந்தது சும்மாவா உட்கார்றாரு? உங்க ராசி மேல ஜனன ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைப்பதால் பாக்கியங்கள் பல கிடைக்க இருக்கு. ராகு பகவானால் மிதனத்திற்கு அதிர்ஷ்டம் என்பது நடக்க இருக்கு. ஆனா இந்த 2 சாயா கிரகங்களும் இவ்வளவு பாக்கியங்கள் யோகங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்க சுய ஜாதகப்படி நீங்க நடக்கிற தசாபுத்திகளை அனுசரிச்சு தான் எந்த ரிஸ்கையும் எடுக்கணும். அதே நேரத்துல இயல்பா நடக்கக்கூடிய யோகங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்களா போய் ஒரு வழிக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒருத்தட்ட கொடுத்து ஒரு ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கவனம் இருக்கணும். ஏன்னு சொன்னா ராகு கேது பகவானுடைய பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 10லயும் சனி உட்கார்றாரு. அப்ப எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் வந்ததாக நினைத்து கொண்டு அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே 1 படி 2 படி 3 படின்னு இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நீங்கள் ஆழம் பார்த்து காலம் விட விட வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். நீங்க போய் நிச்சயமாக முத்தெடுத்து வருவீர்கள். ஆழக்கடலிலே குதித்தாலும் கூட அற்புதமான அதிசயங்கள் கிடைக்கின்றது இந்த பயிற்சி காலம் அவர்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது ஆழக்கடல்ல குதிக்க சொல்லல, ஆபத்துகள் இருக்காதுன்னு சொல்றேன். ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா இப்ப +2 முடிச்சிருக்காங்க. சோ +2 முடிச்சிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் தைரியமா இறங்கலாமா? ஏன்னா இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் இருக்கப்பவே அவங்க நினைச்சதை அவங்க ட்ரீமான ஒரு ஜாபா இருக்கட்டும், ஒரு ட்ரீமான ஒரு கோர்ஸா இருக்கட்டும், இதை சூஸ் பண்ணலாமா? 100% கிடைக்குமா? அந்த ராகு பகவானுடைய அந்த 4ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சார் நான் மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா தலையெழுத்து இன்ஜினியரா மாறிட்டேன். நான் இன்ஜினியருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு என்னமோ ஆர்ட்ஸ் குரூப் கிடைச்சது, நான் லாயரா போயிட்டேன். அல்லது நான் யோசிக்கவே இல்லை, திடீர்னு நான் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புக்கு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல. இப்படி எல்லாம் மனித வாழ்க்கையில மாற்றங்கள் நடப்பதற்கு முக்கியமான காரணமே அந்த ராகு கேதுனுடைய தாக்கங்கள். அதுல 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தை உயர்கல்வி ஸ்தானத்துல கேது அமர்ந்து தொந்தரவுகள் இருந்தாலும் கூட இப்ப மாறிட்டார்ல. உங்களுக்கு கேது பயிற்சியானதுனால நீங்க விரும்பிய வண்ணம் விரும்பிய இடங்களிலே சென்று படிப்பதற்கான சூழ்நிலைகளை ராகு கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். ரொம்ப நன்றி சார். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள்ல இந்தந்த கோயில்களுக்கு செல்லலாம், என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா சின்ன அந்த ஒரு தடுமாற்றங்கள்ல இருந்து அவங்க விடை பெறலாம்? பொதுவா இந்த வருஷம் ராகு பகவான் இவர்களுக்கு பாக்கிய ராசியில உட்கார்றாரு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக வழிபட்ட தெய்வங்கள், எங்க முன்னோர்கள் இந்த தெய்வத்தை ரொம்ப சிரத்தையோட வழிபாடு பண்ணினாங்க. இந்த கோவில்ல போய் அவங்க என் முன்னோர்கள் வழிபாடு பண்ணினாங்க. அதைத்தான் நம்ம குலதெய்வம்னு சொல்றோம். பாக்கியத்துல உங்களுக்கு ராகு அமர்றாருன்னா உங்களுக்கு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கணும்னு சொன்னா முன்னோர்கள் பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கணும். உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த ராகு பகவானுடைய யோகம் என்பது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேதுவினுடைய தாக்கமும் 3ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டுல இருக்கிறனால அப்பாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ், ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும். எப்பயுமே கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலன்களையும் செய்ய கடமைப்பட்டவர் ராகு கேது பகவான். அப்ப சூரிய பகவானுடைய வீட்டுல உட்காரும்போது உங்களுடைய ஆளுமை திறனையும் தந்தையினுடைய உடல்நிலையையும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையில திருப்பங்கள் வருவதற்கு திருப்பாம்புரம் சென்று வாருங்கள். மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல திருப்பங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் அமையும். ராகு கேது பகவானை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவானை பொதுவாக புதன்கிழமைகளில் சென்று இவர்கள் வழிபாடு செய்வது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தேடி கொடுக்கும். எந்த சிவஸ்தலமா போயிருந்தாலும் அந்த கோவில்ல ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு போய் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை முதலாக எழுதி, குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதி, அதற்கப்புறம் நீங்க எந்த மூர்த்தியின் முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அந்த மூர்த்தியினுடைய திருநாமத்தை
பெருமாள் கோயில்ல உட்கார்ந்துருக்கிறீங்களா, நாராயணாய நமகன்னு எழுதுங்க. சிவன் கோயில்ல உட்கார்ந்துருக்கிறீங்களா, சிவாய நமன்னு எழுதுங்க. எழுத்திற்கு சொந்தக்காரரான மிதுன ராசிக்காரர்கள் கோவில் ஸ்தலங்களிலே உட்கார்ந்து தன்னுடைய தெய்வத்தினுடைய ஸ்லோகங்களை, மந்திரங்களை எழுதுவதன் மூலியமாக மேன்மை அடைவார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், நீங்க செல்லக்கூடிய ஆலயங்களுடைய தெய்வத்துடைய பெயர்களா இருக்கட்டும், இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த தான தர்மங்கள் இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நிறைய இந்த மிதுன ராசிகள் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா, படிக்கின்ற குழந்தைகளுக்கு எழுதுபொருள்கள் வாங்கி கொடுக்கிறது, நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கிறது, கல்விக்கு உதவி செய்வது, இந்த மாதிரியான தான தர்மங்களை, ஏன்னா எழுத்துக்கும் கவிதைக்கும் சொந்தக்காரர்களான மிதுன ராசிக்காரர்கள் நிறைய தான தர்மங்களை படிக்கின்ற குழந்தைகளுக்கு செய்வதன் மூலியமாக மாபெரும் நன்மைகளை பெறலாம். பொதுவாவே நீங்க சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். கேட்கிற எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே நீங்க தைரியமா இறங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன எல்லா பலன்களுமே ரொம்பவே சந்தோஷம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.